السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: حبب إلي من الدنيا النساء والطيب وجعلت قرة عين في الصلاة، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் இருந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் மரலையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்தில் நம்மையும் சேர்த்து நல்லல் புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் மீதும் அன்னவரின் அடிச்சுவடுகளை பெறலாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் வெளிக்கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்தில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரத்தில் நம்மவருடைய தேவைகள், நம் மனைவி மக்கள், பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிரியமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாழும் காலம் சில காலம் இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்வை அல்லாஹ் நமக்களித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துள்வானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்துள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். இந்த தினத்திலே, இந்த நேரத்தில் என்னென்ன விடயங்களை பேசுகின்றோமோ, கேட்கின்றோமோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு சிறந்த படைப்பாக இந்த துன்யாவிலே உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். உலகத்தில் எத்தனையோ படைப்பினங்கள் இருந்தாலும் கூட அவைகளை எல்லாம் சிறந்த படைப்பு என்பதாக குர்ஆன் சுட்டி காட்டவில்லை. மாறாக இந்த மனித இனத்தை மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதர்கள், சிறந்தவர்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். எப்பொழுது இந்த மனிதர்கள் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்பதையும் குர்ஆன் பட்டியலிட்டு காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் நம்மிடத்தில் இருந்து, இந்த மனித இனத்திலிருந்து விரும்புவதெல்லாம் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும், உலகத்திலே வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும், இவரை போன்று வாழ வேண்டும் என்று மக்களாலும் என்னாலும் புகழ்ச்சிக்குரியவர்களாக என்னிடத்திலே என்னுடைய அடியார்கள் வந்து சேர வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றார். பெருமக்களே, இந்த இடத்திலே நாம் ஒரு விடயத்தை விளங்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கின்றானே, எனவே நாம் உயர்ந்தவர்களாக
கொடை வள்ளலாக செல்வந்தர்களாக வாழ்ந்தால் மட்டும் போதும் அல்லாஹ்வுடைய கட்டமைப்புகளை, இறைவனுடைய கடமைகளை பூர்த்தி செய்ய தேவையில்லை. உலக ரீதியான என்னென்ன விடயங்கள் இருக்கின்றனவோ அதனை மட்டும் முறையாக சரியாக செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டமைப்புக்கு நாம் சிறந்தவர்களாக ஆகிவிடலாம் என்பதை குர்ஆன் சொல்லவில்லை. மாறாக மோமீன்கள் என்பவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்பவர்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனித இனம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் எதுவெல்லாம் கடமையாக கட்டமைப்பாக நமக்கு கொடுத்திருக்கின்றானோ, எதுவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டமைப்புகளை கடமைகளை தவிர்த்திருக்க வேண்டும் என்பதாக முறையிட்டு கோடிட்டு காட்டுகின்றானோ, அவைகளையெல்லாம் இந்த மோமினாக இருக்கக்கூடியவர்கள் தவிர்த்திருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய மனிதர்களாக சிறந்தவர்களாக உருவாக முடியும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் இவ்வுலகில் நம்மை படைத்ததும், வாழ்வை கொடுத்ததும், வசதிகளை கொடுத்ததும், சோதனைகளை ஏற்படுத்துவதும், இறுதியில் மரணிக்க செய்வதும் எதற்காக என்பதை ஒவ்வொரு மோமின்களும் விளங்க வேண்டும் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாருக்கும் தன்னுடைய வாழ்விலே அன்றாட இடம்பெறக்கூடிய விஷயங்கள் தான். வசதிகள் கொடுப்பது, ஏற்ற இறக்கம், அவர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, என்னென்ன விடயங்களிலே உத்தியோகங்களிலே இருந்தாலும் சரி, ஏற்ற இறக்கம் என்பது வந்து கொண்டுதான் இருக்கும். சோதனைகள் என்பது வந்து கொண்டுதான் இருக்கும். அதே போன்று மரணம் என்பதை ஈமான் கொண்டவர்கள் மட்டுமல்ல பெருமக்களே, ஈமானுக்கு அப்பாற்பட்ட பிறமத கடவுள்களை வணங்கக்கூடியவர்களும் மரணம் என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதுவெல்லாம் எதற்காக அல்லாஹ் சொல்கின்றான்? என்றைக்காவது நாம் சிந்தித்ததுண்டா? சிறந்த படைப்பு என்பதாக நாம் உண்மை பெயரிட்டு பட்டியலிட்டு காட்டுகின்றோமே, என்றாவது நீங்கள் சிந்தித்ததுண்டா? எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம்? எப்படிப்பட்ட வாழ்வை எதற்காக இதுவெல்லாம் நாம் கொடுத்திருக்கின்றோம்? நலவு, கெட்டது, தீமைகள், சோதனைகள், உயர்ந்த இடம், தாழ்ந்த இடம், இதுவெல்லாம் அன்றாட எங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நடைபெறக்கூடிய ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்தான் என்பதாக நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா? அல்லாஹ் கேட்கின்றான். பெருமக்களை, இதுவெல்லாம் எதற்கு என்று சொன்னால், அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களிலே யார் சிறந்தவர்கள், உங்களிலே யார் சிறந்தவர்கள், மெய்யானவர்கள். ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டமைப்பை யார் பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் என்பதை உலகத்திலே சோதனை செய்வதற்காக மட்டும்தான் உங்களுக்கு மரணத்தையும் தியாகத்தையும் நாம் கொடுத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமக்களை சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, உலகிலே நாம் எவ்வளவு காலங்கள் வாழுகின்றோம் என்பதை விட இந்த ஆயத் நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றது என்று சொன்னால், உலகத்தில் எத்தனை ஆண்டு காலம் வாழுகின்றோம் என்பதை விட எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழுகின்றோம் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்திலே சுட்டி காட்டுகின்றார். எல்லாரும் மோமினானவர்கள் தான், எல்லாரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், எல்லோரும் கலிமா சொன்னவர்கள் தான். ஆனால் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், எல்லோரும் கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்கள். கலிமாவுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்விலே இருக்கின்றதா? அதிகமான மக்கள் தொழுகையாளிகளாக இருக்கின்றோம். அந்த தொழுகை உங்களுக்கு முறைப்படுத்தி கொடுக்கின்றனவா? அந்த தொழுகையை கொண்டு நீங்கள் ஹலால் ஹராமை பேணக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா? உங்களுக்கு எவ்வளவோ செல்வங்களை கொட்டி கொடுக்கின்றோம். அந்த செல்வங்கள் உங்களுக்கும் பயன்படுகின்றதா? உங்களை சார்ந்த சொந்த பந்தங்கள் பிற மக்களுக்கும் பயன்படுகின்றதா? பயன்படுத்துகின்றீர்களா? அல்லாஹ் நம்ம இடத்துல இருந்து விரும்புவது அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான். நாம் எவ்வளவு காலம் வாழ்கின்றோம் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டாம், அந்த வாழ்ந்த காலத்தில் எப்படி வாழ்கின்றோம் என்பதை யோசியுங்கள். இதைத்தான் நாம் விரும்புகின்ற மோமின்களிடத்தில் இருந்து உண்மையானவனாக, பெருமக்களை உத்தமனாக வாழ்ந்தோமா, அல்லது வஞ்சகர்களாக அல்லது கஞ்சகர்களாக இந்த உலகத்திலே வாழ்கின்றோமா,
அல்லது முழு பாவிகளாக வாழ்கின்றோமா என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலே சுட்டி காட்டிய அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா என்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். மாறாக குர்ஆனுடைய அத்தியாயத்தை மட்டும் சொல்லவில்லை. குர்ஆன் எதை கற்பிக்கின்றனவோ, குர்ஆனின் மூலமாக எந்த நபியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துன்யாவிற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு உருவாக்கி கொடுத்தானோ, எனவே நம்ம சொல்லிட முடியாது எல்லாருமே இப்படி வாழ முடியாதுங்க. இன்னைக்கு ஜென்ரலாக பெருமக்களை நம்முடைய வாழ்வியல் எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இன்றைய காலகட்டத்திலாம் நீங்க சொல்ற மாதிரி நாம சொல்ற மாதிரி இல்லை, அல்லாஹ் சொல்ற மாதிரிலாம் இன்னைக்கு வாழ முடியாதுங்க. ஏற்ற இறக்க இறக்குதுங்க செய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. பெருமக்களே, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய செயல்பாடுகள் அதெல்லாம் இன்னைக்கு ஜென்ரல், இன்னைக்கு நவீன காலங்கள்ல, இன்னைக்கு விஞ்ஞானம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிற காலங்கள்ல, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அத்தியாயமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டமைப்பையும் நாங்கள் எப்படி முறையாக செயல்படுத்த முடியும்? அப்படி ஒரு மனிதராக வாழ முடியுமா? நம்ம ஒவ்வொரு மக்களுடைய சிந்தனை சக்தியிலும் இன்னைக்கு இடம்பெறக்கூடிய நிதர்சன உண்மை பெருமக்களை, ஒன்று குர்ஆன் இங்கே இருக்கட்டும், அல்லாஹ் ரசூலுடைய ஹதீஸ்கள் இங்கிட்ட இருக்கட்டும். இப்போ ரெண்டையும் நீங்க பிரித்து வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு அல்லாஹ் நமக்கு சிந்தனையை கொடுத்துருக்கிறான்ல, இன்னைக்கு சிந்தனையை கொண்டு யோசிங்க. இன்னைக்கு எல்லாருடைய சிந்தனைகளுமே வரக்கூடிய விடயங்கள், அது தொழக்கூடியவர்களாகவே இருக்கட்டுமே, அல்லாஹ்வை முழுமையாக கட்டமைப்புல உள்ளாக்கக்கூடியவர்களாக இருக்கட்டுமே, இன்னைக்கு எல்லாருடைய நிலைப்பாடுகளும் எப்படி குன்றிவிட்டது என்று சொன்னால் பெருமக்களே, இன்னைக்கு குர்ஆனுடைய முழு விடயங்களை கொண்டும் முழு சாராம்சத்தை கொண்டு இன்னைக்கு எப்படி வாழ முடியும்? இதுவெல்லாம் இன்னைக்கு பேச முடியல. உலகத்திலே இன்னைக்கு அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பற்றியும் அவர்கள் கட்டமைத்த கட்டமைப்பை கொண்டு நாம் பேச முடியவில்லை. இன்றைய காலகட்டத்தில் பேசினோம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை சக்தி எங்கே கொண்டு போய் விடுகின்றது என்று சொன்னால், இன்றைய நவீன ஜென்ரலான காலகட்டத்தில் இதுவெல்லாம் சாத்தியப்படக்கூடிய விஷயமாங்க. இன்னைக்கு ஹலாலெல்லாம் எப்படிங்க நாங்கள் பேணுறது? ஹராமையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஹராமை தொடாமல் நாங்கள் எப்படிங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு குறுகிய நோக்கத்திலே பெருமக்களை நம்முடைய கட்டமைப்பு சென்று கொண்டிருக்கின்றது. எனவே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இப்படியெல்லாம் இந்த சமுதாயம் கேட்கும், இப்படியெல்லாம் இவருடைய சிந்தனையில் உருவாக்கக்கூடும் என்பதை முன்வைத்துத்தான் நாம் முன்னோர்களாக இருக்கக்கூடிய நபிமார்களை உருவாக்கி கொடுத்தோம். நம்ம கேட்டக்கூடாதுல்ல, அவங்க நபிமார்களுக்கு மேல ஒரு முஅஜிஸா, ஒரு சக்தியை கொடுத்தா, அதனால அவங்களுடைய கட்டமைப்பு என்ன செஞ்சுக்கிட்டாங்க. நாங்க மனிதர்களுங்க, மனிதர்கள் சொல்லும் பொழுது எல்லா விடயங்களும் இருக்கத்தாங்க செய்யும், அவங்களை போன்று நாங்க வாழ முடியாதுங்க என்று இந்த அறிவு மங்கிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் சிந்திப்போம் என்பதை விளங்கிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களிலிருந்தே நபிமார்களை உருவாக்கினார். இதான் நிதர்சனம். மனிதர்கள்ல இருந்துதான். நீங்க வரலாறுகளை, இஸ்லாமியனுடைய வரலாறுகளை டிக்ஷனரி இன்னைக்கு எடுத்து பாருங்க. எல்லா நபிமார்களும், உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களும் இளைஞர்களாக உருவாக்கி கொடுத்தார். இளைஞர்களை கொண்டுதான் இந்த உம்மத்தை உருவாக்கினார். இளைஞருடைய அந்த இரத்தங்கள், அந்த நரம்புகள் ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய அந்த துடிப்பான நேரத்திலேயே எல்லா நபிமார்களும், உலகத்தில் எத்தனை நபிமார்கள் தோன்றினார்களோ பெருமக்களே, அத்தனை நபிமார்களை உருக்கி எடுத்தார். அதற்கு பின்னாடிதான் நபித்துவம் என்ற ஒரு பட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். ஏன் இதுவெல்லாம் நடந்தது என்று சொன்னால், பின்னால் வரக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் பேசுவாங்க. நம்மளை தான் அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நாங்கள் கட்டமைக்க முடியாது, ஹலால பேண முடியாது, ஹராமலாம் தொடாம இருக்க முடியாது என்று சிந்திப்போம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தவனுக்கு தெரியும் அல்லவா? படைப்பினங்களை பற்றி, படைப்பினங்களுடைய அறிவை பற்றி உருவாக்கியவனுக்கு தெரியும் அல்லவா? எனவே தான் அன்றே அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், இப்படியெல்லாம் இந்த சமுதாயம் கேட்கும். எனவே கேட்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய பதில் என்னவென்று சொன்னால், மனித தோற்றங்களிலே இருந்தே, மனித வம்சத்திலிருந்தே நான் நபிமார்களை உருவாக்கி கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமக்களை பட்டியலிட்டு காட்டுகின்றான். எனவே நாம சொல்ல முடியாது, வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதாக திருமறை குறிப்பிட்டு காட்டுகின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், அதுபோன்று எங்களால் வாழ முடியாது என்பதாக நீங்கள் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், வாழ்ந்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள், இந்த மார்க்கத்தை உருவாக்கினார்கள். எனவே இந்த மார்க்கம் உருவாகியது மனிதர்களால், அவர்கள் தான் நபிமார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிமார்களுக்கு பின்னால் வந்தவர்கள் சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைப்பார்கள்.
அஸ்ஹாபி கன்னுஜூமி ஃபபி ஐயிஹும் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், என்னுடைய தோழர்கள் வானில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஃபபி ஐயிஹும் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களில் நீங்கள் யாரை ஒருவரை நீங்கள் பின்பற்றினாலும் இஹ்ததைத்தும், நீங்கள் நேர்வழி அடைந்து விடுவீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். பெருமக்களை, இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்கு நம்முடைய மார்க்கம் அடுக்கடுக்காக வைக்கக்கூடிய ஒரு வினா என்னவென்று சொன்னால், சமூகமாக இருக்கக்கூடிய நீங்கள், கலிமா சொல்லிய மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள், ஏன் எல்லா நேரங்களிலுமே என்னுடைய கட்டமைப்பை நீங்கள் பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றீர்கள்? அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த, இந்த இடத்துல ஒரு ஆயத்தை நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம்தான். இந்த ஆயத்துல அல்லாஹ் பேசும் பொழுது இப்படித்தான் பேசுவான். அல்லது நான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஹலக்க உங்களை படைத்தேன், மௌத்தவல் ஹயாத்த, எத்தனையோ விஞ்ஞானிகள் இந்த அத்தியாயத்தை விளங்கி இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டதாக வரலாறுகள் பேசிக்கொண்டு இருக்கின்றது. அல்லது ஹலக்கல் மௌத்த, உங்களுக்கு முதலிலே நாங்கள் மௌத்தத்தான் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தை நமக்கு விவரிக்கின்றது. வல் ஹயாத்த, இரண்டாவதாகத்தான் உங்களுக்கு நம்ம ஹயாத்தை கொடுக்கிறோம். நம்மளுடைய அறிவை வச்சு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நவதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த ஆயத்துல ஏதோ தவறுகள் இருக்கின்றது போல தெரிகிறது. என்னங்க தவறு இருக்குது? முதல்ல மனிதன் உருவாகிறான், இரண்டாவது இறக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய ஆயத்து என்ன சொல்லுது? தபாரக்கல்லதில 29வது ஜுஸுல இரண்டாவது தபாரக்கல்லதி என்ற சூறாவில 2வது அத்தியாயத்துல நம்ம பேசக்கூடிய ஆயத்து இடம்பெறுகின்றது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய சிந்தனை என்ன சொல்லும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வு என்பது முதலிலே ஜீவியம் தான், பிறப்பு தான், இறப்பு என்பது இல்லை, பின்னாடிதான் இறப்பு. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம், முதலிலே உங்களுக்கு இறப்பு, பின்னால் தான் உங்களுக்கு வாழ்வு என்பதாக சொல்லுகின்றார். பெருமக்களே, அப்படி என்று சொன்னால் ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த வாழ்வு என்பது மௌத்துக்கு சமம் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. உண்மையான வாழ்வு என்பது மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்வுதான் உண்மையான வாழ்வு. நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய வாழ்வு என்பது வாழ்க்கை அல்ல, இது ஒரு பரீட்சை கூடம், இது ஒரு டெஸ்ட். நீங்க எப்படி உங்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கையை, அல்லாஹ்வுடைய கட்டமைப்பை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை உலகத்திலே நடமாட வைத்திருக்கின்றார் என்பதாக குர்ஆன் அழகாக பேசுகின்றது, தெளிவாக பேசுகின்றது. அன்னைக்கு என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா? ஆண்களும் சரி பெண்களும் சரி பெருமக்களே, என்னைக்காவது நம்முடைய சிந்தனையில வந்திருக்குதா? எவ்வளவு விடயங்கள் பேசப்படுகின்றது உலகத்திலே. அல்லாஹ் அக்பர். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பயான் தெரியாதவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறோமா? நல்ல விஷயங்கள் பேச முடியாதவர்கள் யாராவது இருக்கின்றோமா? எல்லா மனிதர்களுக்குமே அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா மனிதர்களுக்குமே ஏறக்குறைய மேக்சிமம் 190% விடயங்களை, நல்ல விஷயங்களை, நல்ல பயான்களை இன்னைக்கு யூடியூப்பை தட்டினா அப்படின்னு சொன்னா டக்குன்னு என்னது, எனக்கு என்ன தேவைப்படுதோ அது மார்க்க விஷயம் வந்துருது. ஒரு காலத்துல எதுவுமே இல்லை, மொபைல் இல்லை, இன்டர்நெட் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, இப்படி இணையதளங்கள் எவ்வளவு இருக்கின்றதோ எதுவுமே இல்லை. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கக்கூடிய டெக்னாலஜி காலத்தில் இருக்கக்கூடிய நாம், எல்லா இணையதளங்களையும் சேகரித்து இருக்கக்கூடிய நாம், நம்மை அறிவாளியுடைய காலங்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எதுங்க கண்டுபிடிக்கல இன்னைக்கு உலகத்தில்? மூத்தா போனவனே என்ன உயிர்ப்பிக்க வைக்கிறார், ஒண்ணுதான். எது கண்டுபிடிக்கல? எல்லாமே வந்துருச்சு. ஆனால் எல்லாம் இலகுவாக கிடைத்த நாம் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய விடயங்களிலே அறிவு மங்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் வித்தியாசம். எதுவுமே இல்லாத காலத்தில் வாழ்ந்தவர்கள் சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டமைப்பை முழுமையாக பூர்த்தி செய்தவர்களாக வாழ்ந்தார்கள். எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான், வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்பதாக சொன்னானே, வாழ்ந்தால் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள் நம் முன்னோர்கள், நபிமார்கள். ஆனால் எல்லா அறிவு ஜீவிகளும் நம்முடைய கைகளிலே தவழக்கூடிய சாதனங்களும் இருக்கக்கூடிய நாம் நினைத்தால் எது வேண்டுமோ அதை உடனே என்ன செஞ்சிடலாம், இன்னைக்கு கொண்டு வந்துடலாம். இன்னைக்கு உணவுங்க, ஒரு குக்கிராமங்கள்ல, ஒரு சின்ன கிராமம் தான், சின்ன கிராமங்கள்ல மொபைல் எடுத்து தட்டுற என்ன உணவு வேணும் உங்களுக்கு, ஆன்லைன்ல டக்குன்னு வந்து நிற்கிது. ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்தில் உணவு வந்து நிற்கிது. எவ்வளவு பெரிய டெக்னாலஜி! ஆனால் டெக்னாலஜி வளர்ந்த ஒளிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மோமின்களாக இருக்கக்கூடிய நாமோ நம்மவர்களுடைய டெக்னாலஜி அல்லாஹ்வுடைய பாதையில முழுமையாக செயல்படுத்துகின்றோமா என்பதுதான் அல்லாஹ்வுடைய கேள்வி. யாருடைய கேள்விங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய கேள்வி. என்னால் இப்படி வாழ முடியாது என்பதாக நீங்கள் சொல்லிவிட முடியாது. வரலாறுகளை எடுத்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். சாதிபுனு ஒரு சஹாபியை பற்றி சொல்லப்படும்
சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட வெறும் 4 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. 4 வருஷம் தான். 4 வருஷத்துல என்ன செஞ்சிட்டாங்க? மௌத்தா போயிட்டாங்க. அதாவது ஸலாத்தை ஏற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அர்ஷுல்லா 4 வருஷம் என்னோட கூட இருந்தாங்க, ஆனால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மனிதர் 4 வருடம் துன்யாவிலே வாழ்ந்தார், என்னுடைய சகவாசத்தில் இருந்தால் 4 வருடங்களில் மரணம் வந்தது அந்த சஹாபிக்கு, ஆனால் அல்லாஹ்வுடைய அரிசி நடங்கியது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த 4 வருடங்கள் மார்க்கத்தினுடைய பட்டோடு அல்லாஹ்வுடைய தொடர்போடு மார்க்கம் எதை நமக்கு முஸ்லீம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாக கட்டமைத்து காட்டுகின்றதோ பெருமக்களே, அப்படி வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கியது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அபூ ஹுரைரா, இன்னைக்கு அபூ ஹுரைரா ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது பெருமக்களே. இன்னைக்கு ஹதீஸ் கிரந்தங்களில் நீங்கள் எடுத்து தேடி பாருங்கள். இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிகளிலும் நீங்க எந்த யூடியூப்பை தட்டி ஹதீஸை தட்டினாலும் அதிகபட்சமாக அபூ ஹுரைரா அறிவிப்பாளர் யார், ராவி யார் அப்படின்னு சொன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர் தான் இன்னைக்கு என்ன செய்யப்படும், பட்டியலிட்டு முதல்ல வரும். ஏன்? இன்னைக்கு ஹதீஸ் துறைகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகவாசத்தில் இருந்தவர்கள் இன்னைக்கு அதிகமான ஹதீஸ்களை பதிவு செய்தவர்கள் யார் என்று சொன்னால் ஆங்கிலிலே ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு அவருடைய வரலாறுகளை பேசும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய வரலாறு எப்படி என்று சொன்னால், ஒரு நேர சோத்துக்கு வழி இல்லை. நல்லா சிந்திக்கணும். ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சோத்துக்காண்டி கையேந்தினார். அவுது பில்லாஹ். யாரு? ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கிழிஞ்ச சட்டை, அழுக்கான ஆடை. இன்னைக்கு உலகம் மெச்சுகின்றது பெருமக்களே. ஒவ்வொருடைய நாவிலும் இன்னைக்கு ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர் பட்டியலிட்டு நாம் குறிப்பிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றோம். எந்த ஹதீஸ் எடுத்தாலும் அதிகபட்சமாக அவருடைய வரலாறுகளை சொல்லுவாங்க. பசி கொடுமை, யாராவது சோறு கொடுப்பாங்களா ஒரு நேரம் என்பதாக கையேடக்கூடிய ஒரு சூழ்நிலைமை ஒவ்வொரு மனிதரிடத்திலும் கேட்கும் பொழுது, ஒரு மனிதர் சொன்னாராம், அந்த ஒரு மனிதர் செல்கின்றார், அவர்கிட்ட போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பின்னாடியே தொடர்ந்து போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றார்கள். உணவுக்காக பார்த்தவர்கள் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உணவுக்காக பார்த்தார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயரமான ஒரு இடத்திலே ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவார்கள், 4 வருஷம் தான் என்று இருந்தாங்க கலிமாவை ஏற்று. 4 வருஷம். ஹிஜ்ரி 7ல அவங்களுக்கு மரணம் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு காலம் வரும், இந்த அபூ ஹுரைரா உணவுக்காக வேண்டி எப்படி என்னை தேடி வந்தாரோ அவரை உயர்தரமானவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அமைத்து கொடுப்பார். ஏனென்று சொன்னால் அந்த 4 வருடங்களில் என்னுடைய சகவாசத்தில் அல்லாஹ் எந்த கட்டமைப்பை சொன்னானோ, எதை செய்ய வேண்டும் என்பதாக கட்டளையிட்டானோ அதை முழுமையாக செய்து முடித்தார். நாளை உலகம் பேசும் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்து கொடுத்த வார்த்தை பெருமக்களே. இன்றைக்கு நாமெல்லாம் ஒவ்வொரு ஹதீஸுடைய கிரந்தங்களிலும் இன்னைக்கு ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர்களை பட்டியலிட்டு காட்டுகின்றோம். நமக்கு என்னங்க சொல்லுது மார்க்கம்? ஒண்ணு அபூ ஹுரைரா நபிமார்கள்லாம் இருக்கிறாங்க, சரி. இன்னைக்கு ஜெனரலாக வாழக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நீங்க என்ன செய்யணும், நாம என்ன செய்யணும் என்பதாக மார்க்கம் சொல்லுகின்றது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நீங்கள், மோமின்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தீனியாத்தான் அமல்களை சரியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் சொல்லுகின்றது தீனியாத்தான் அமல். எதுவெல்லாம் அல்லாஹ் கட்டமைத்து கொடுத்திருக்கின்றானோ அந்த தீனியாத்தான அமல்களை நீங்கள் சரியாக பற்றி பிடித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் சமூகம் அழிந்துவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் அழிய மாட்டோம் பெருமக்களே, சமூகத்தை அல்லாஹ் அழித்து விடுவான் என்பதாக சொன்னார்கள். அதில் முதல் விடயம் என்ன தெரியுமா? வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்று சொன்ன இறைவன் தீனியாத்துடைய முதல் விஷயம் அஸ்ஸலா, தொழுகை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். அதுலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தொழுகையே 2 விதமா பிரிக்கிறாங்க. இன்னைக்கு தொழுகையாளி எல்லாருமே என்ன செய்யதில்லை, அல்லாஹ்வுடைய கட்டமைப்பை ஹலால் ஹராமா பேணுகின்றோமா என்று சிந்தனை செய்து பாருங்க. இன்னைக்கு தொழுகையாளி தான் இன்னைக்கு எல்லா ஹராமையும் செய்கிறோம். இன்னைக்கு பரவலாக இன்னைக்கு பிறமத சகோதரருடைய பழக்க வழக்கங்கள்ல நீங்க பாருங்க, இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு கண்ணியம் இருக்கு, ஒரு கண்ணியம். பாய்மார்கள் என்ன செய்வாங்க, அவங்க சரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலகட்டம் எப்படி போயிருச்சு அப்படின்னு சொன்னா எல்லா பிராடு வேலையும் இவன் தாங்க பண்றான். பேச்சுல நீங்க பாருங்க, பழக்க வழக்கங்களை நீங்க பாருங்க.
எல்லா பிராடு வேலையும் இவங்க தான் பண்ணுவாங்க. ஏன்? இவரை பார்த்தா தொழுகையாளியா இருப்பார், எல்லா அமைப்பும் இருக்கும், ஆனா எல்லா அறாமும் இவர்கிட்ட தான் இருக்கும். பழக்க வழக்கங்கள் பெருமக்களே, இன்னைக்கு அப்படி இந்த சமூகம் ஆக்கி கொண்டது. எந்த சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்து கொடுத்தார்களோ, இப்படி இருக்க வேண்டும் என்பதாக சொன்னார்களோ, இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய அவல நிலை என்னவென்று சொன்னால், இவர்கள் எல்லா ஹராமான விஷயங்களையும் செய்வாங்க, ஆனால் தொழுகையாளிகளாக இருப்பாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தொழுகையே ரெண்டா பிரிக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு தொழுகை இல்லாதவர்கள் ஒரு புறம், தொழுகையாளிகள் இரண்டாவது புறம், தரப்பை ரெண்டை நீங்கள் பாருங்கள். எதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க மாட்டேங்குது? அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள், ஹுப்பிப இலைய மினத் துன்யா, உலகத்தில் எனக்கு 2 விடயங்கள் பிரியமானதாக இருந்துச்சு. அன்னிசா, பெண்கள் எனக்கு பிரியமானதாக இருக்கு. பெண்களுக்கு நீங்க வேற மாதிரி நினைச்சு கூடாது, பெண்கள் பிரியமானதா இருக்குன்னா அப்ப பெண்கள்லாம் எல்லா பெண்களும் பிரியமானதாக இருக்கணுமோ அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக சொன்னார்கள் ஒத்தீபு, நறுமணம் என்று சொன்னால் எனக்கு மிக பிரியமானது. 2 விஷயங்கள் என்னுடைய வாழ்வில மிக பிரியமானதாக இருந்துச்சு. மூன்றாவதாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த 2 விஷயங்களை விட அதிகப்படியான ஒரு விஷயம் இருக்கின்றது என்று சொன்னார். குர்ரத் ஆயுனின் பிஸ்ஸலாத், குர்ரத் ஆயுனின் பிஸ்ஸலாத், தொழுகை என்பது என்னுடைய கண்களின் குளிர்ச்சி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸில் நம்ம விளங்க வேண்டும், தொழுதா குளிர்ச்சி வந்துருமா கண்ணுல? தொழுதா இந்த ஹதீஸுடைய தோரணை என்ன சொன்னா, குர்ரத் ஆயுனின் அஸ்ஸலாத், தொழுகையாளிகளுக்கு கண்கள்ல குளிர்ச்சி இருக்கு, என்னுடைய குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தொழுகையாளிக்கு கண் குளிர்ச்சி அப்படின்னு சொன்னா அந்த குளிர்ச்சியான வாழ்க்கை நம்ம இடத்துல வர வேண்டும். குளிர்ச்சியான வாழ்க்கை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நமக்கு கட்டமைத்து கொடுத்திருக்கின்றானோ, எதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுகின்றானோ, அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து இருந்தால் மட்டும்தான் இந்த தொழுகை உங்களுக்கு என்ன செய்யும், பலன் அளிக்கும். இன்னைக்கு எல்லாரும் தான் தொழுகிறோம். சகாபாக்கள் தொழுது கேட்டாங்கன்னா அங்கேயே கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ரத்த கண்ணீர் வடிக்கிறது. இன்னைக்கு உலக சமுதாயத்துல மக்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. தொழுது எனக்கு என்ன அதை கூடு இதை கூடு. இந்த ரத்த கண்ணீர் எப்போ வரும் தெரியுமாங்க? ஏதாவது இடையூறு வரும் பாருங்க, நோய் வந்துருச்சு, வீட்டில் கஷ்டம் வந்துருச்சு, இந்த மாதிரி நேரங்கள்ல இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுறாரு? அல்லாஹ் தேவைப்படுவான். இன்னைக்கு மக்கள் சமுதாயத்தில் எல்லாரும் சரி, பேசக்கூடியவராக இருக்கட்டும், கேட்கக்கூடியவராக இருக்கட்டும், இந்த நிலைமையில தான் இன்னைக்கு வியாபாரத்தில் ஏதாவது தடம் போட்டுச்சுன்னா அப்பதான் அல்லாஹ் நம்மளுக்கு தேவைப்படும். இது அல்லாஹ் விரும்புறது இல்லையே. அப்பதான் நம்மளுக்கு தொழுகை 2 ரக்காய தொழுவுறது, 4 என்ன சுன்னத்தா இருக்கட்டும், நஃபீலா இருக்கட்டும், கூட கொஞ்சம் தொழுவார். டக்குன்னு முடிக்கிறவர் என்ன செய்வாரு? கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துவார். சலாம் கொடுத்தவன ஓடுறவர் என்ன செய்வாரு? கொஞ்சம் கையேந்துவார். ஏன்? கஷ்டம் தெரியுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது விரும்புறது இல்லை. அல்லாஹ் சொல்லுவான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்நேரத்திலும் சரி ஹதீஸ்ல பதிவு செய்வாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இரவு நேரங்களில் நின்று தொழுவாங்களாம், தொழுதுட்டு அழுகுவாங்களாம். எனக்கு இதை கொடு அதை கொடு என்ற நோக்கத்தில் இல்லை, ரப்பே இரவை ஏன் சுருக்கி விட்டாய், நிஸ்புல்லை இரவை ஏன் பாதியாக ஆக்கி விட்டாய், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா உன்னிடத்துல கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலைமை இன்னும் கொஞ்சம் நேரம் எனக்கு கிடைக்கும் அல்லவா, ஏன் இரவை குறுகிய நேரத்தில் எனக்கு சுருக்கி கொடுத்து விட்டாய் என்பதாக அழுகக்கூடிய பெண்களும் இந்த துன்யாவிலே வாழ்ந்தார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். பெருமக்களை, நாம் ஒரு காரியம் செய்தால் அது வெற்றிகரமானதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அது மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதான் முஸ்லிமுடைய கோட்பாடுகள். எல்லாரும் முஸ்லீமா இருக்கிறோம், அதனால தான் அல்லாஹ் 2 விதமா பிரிக்கிறான். முஸ்லீம் வேற, மூமின் வேற. முஸ்லீம் வேற, மூமின் வேற. எல்லாரும் களிமா சொல்லிடலாம். களிமா சொல்றது பெரிய கஷ்டமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், களிமா சொல்லிடலாம். மூமின்களுடைய வாழ்க்கை வரணும், இதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். மூமினுடைய வாழ்க்கை எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா உங்கள்கிட்ட எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு மூமினுடைய வாழ்க்கை எங்க இருக்குங்க பெருமக்களே? தொழுகையில பள்ளிக்கு வந்த பின்னாடி நம்முடைய உள்ளத்துல இல்லையே. எதெல்லாம் செய்ய மார்க்கம் தடுக்கின்றதோ அதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டுதானே இருக்கிறது. அப்ப என்ன பிரயோஜனம் நம்மள்கிட்ட இருக்குது? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்கின்றதே, அப்படித்தான் நாம் வாழுகின்றோமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமக்களே. மார்க்கத்தின் வழிகாட்டியாக அல்லாஹ் சொல்லுவான், நியமத்துகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நான் கொடுத்த நியமத் உங்களுக்கு எவ்வளவு அருக்குலைகளை கொடுத்திருக்கின்றேன். நியமத்துகளை நீங்க விட்டுட்டீங்கன்னு வைங்க, அது எவ்வளவு பெரிய கொடூரத்தில் வந்து முடியும் என்பதை நீங்கள் அறிய முடியாது. குரான்ல இன்னைக்கு ஜென்ரலா ஒரு விஷயத்தை நீங்க விளங்குங்க. இன்னைக்கு உலக ரீதியாக, பொருளாதார ரீதியாக நம்ம நாடுகள்லாம் எப்படி உலக நாடுகள் கொந்தளித்துக் கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். இதை சொல்ல வேண்டிய கட்டத்திலே பெருமக்களே நாம் இல்லை, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். அதான் நியமத்துகளை நீங்க பின்பற்றணும். நாங்க நியமத்தை பிடிச்சிட்டோன்னு வைங்க, நீங்க எவ்வளவு தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது என்பதாக குரான் சொல்லுகின்றது. அதுல ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு அத்தியாயத்தை கொண்டு வருவான்.
ரப்புக்கும் உள்ளதி இஸ்ஜீலக்குமுல் ஃபுல்க ஃபில் பஹர், ரப்புக்கும் உள்ளதி இஸ்ஜீலக்குமுல் ஃபுல்க ஃபில் பஹர் நீ தபுதகு மின் ஃபضலிஹி. இந்த ஆயத்தை நல்லா கவனிங்க. 1400 வருடங்களுக்கு முன்பாக இன்றைய நவீன காலகட்டத்திலே இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கைவாதிகள் என்பதாக சொல்லக்கூடிய நாம் குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் எங்களுடைய இந்த நவீன காலத்தில் பின்பற்ற முடியாது என்பதாக நம் சிந்தனை தட்டுகின்றதல்லவா பெருமக்களே. அப்படிப்பட்டவர்களுக்கு 1400 வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன விடயங்கள் இன்று உலக நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ரப்புக்கும் உள்ளது இஸ்ஜீலக்குமுல் ஃபுல்க ஃபில் பஹர், அல்லாஹ் சொன்னான் நீ தபுத்தகு மின் ஃபضலிஹி, உங்களுடைய ரிஸ்கை எங்க இருந்து நாம கொண்டுட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னா கடலில் இருந்து கப்பலில் இருந்து நாம் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது, தெளிவாக சொல்லுது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னான், நான் இறைவனாக இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவரின் அருட்கொடைகளை தேடி சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம், உத்தரவாதத்தை நாம் கொடுத்திருக்கின்றோம். கப்பலை ஃபில் பஹர், கப்பலை கொண்டு உங்களுக்கு ஆகாரத்தை நாம் கொடுக்கின்றோம் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஒரே ஒரு அத்தியாயத்துங்க இன்னைக்கு ஈரான்ல எவ்வளவு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்குது, எல்லா விடயங்களும் எல்லா மக்களுக்கும் தெரியும். இன்னைக்கு ஈரான்ல என்னென்ன தெரியாத மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரே ஒரு என்ன செய்யுது, ஒரு பகுதி இன்னைக்கு மூடப்பட்டுச்சு. குர்ஆனுடைய அத்தியாயத்தை நீங்க நல்லா கவனிங்க. கப்பலில் இருந்து கடலில் மூலமாக கப்பலில் இருந்து ஃபில் பஹர் உங்களுக்கு உணவுகளை நாம் கொண்டு வருகின்றோம், ரிஸ்குகளை நாம் கொண்டு வருகின்றோம். குர்ஆன் சொல்லுகின்றது. இன்னைக்கு ஒரு ஜலந்தியை என்ன செய்யப்பட்டுச்சு, ஜலசந்தியை மூடப்பட்டுருச்சு. இன்னைக்கு எங்கேயோ இருக்குது, ஈரான் எங்கேயா இருக்குது, நாம ஈரான் சிந்தனைக்கு கூட வராது, பெண்களுடைய சிந்தனைக்கு என்னடா தெரியாது. குக்கிராமங்கள் இருக்கக்கூடிய எல்லாம் இன்னைக்கு எல்பிஜி என்னதுக்கு கேஸ் தட்டுப்பாடு கதறான் அன்னைக்கு மக்கள். அல்லாஹ்வுடைய அத்தியாயத்தை பார்த்தீங்களா, 1400 வருடங்களுக்கு முன்பாக சொன்ன விடயங்கள் இன்னைக்கு ரிஸ்கை எங்க பிடிக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு சின்ன அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா 33 + 34 அகலம் கிலோமீட்டர் அவ்வளவுதான் இருக்குமா, 21 அடி 21 நீங்க அகலப்பாதை, இவ்வளவுதான் அகலப்பாதை. வரலாறுகளில் பதிவு செய்யறாங்க, மீடியாக்கள் இங்க பார்த்துருப்பீங்க. சின்ன இதுதான் அது, எங்கிட்ட அது பின்னாடி உள்ள விஷயம். குர்ஆனை நம்ம கவனிப்போம், அல்லாஹ்வுடைய அத்தியாயத்தை நீங்க கவனிங்க. அப்போ ஒரு சின்ன விடயங்களை மூடின பின்னாடி இன்னைக்கு எல்லாம் என்ன தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது, உலக நாடே தத்தளிச்சு கொண்டு இருக்குது. என்னைக்காவது அல்லாஹ்வுடைய அத்தியாயத்தை புரிஞ்சுக்கிறோமா? குர்ஆன்ல சொல்லாத விடயங்களே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு எங்க காமிக்குது பாருங்க. குர்ஆன் நம்மளுக்கு கட்டமைத்து காமிக்க, நீ சரியா இல்லை அப்படின்னு சொன்னா, என்னுடைய நியமத்துல நீ பின்பற்றல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அங்க கப்பல் வந்தா தான் இன்னைக்கு அடுப்பு எரியும். ரிஸ்க் எங்க எரியுது, இன்னைக்கு அங்க கப்பல் வந்தா தான் இன்னைக்கு அடுப்பு எரியும். இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு, சரி கேஸ் இல்லைங்க கரண்ட் அடுப்பை வாங்குவோம், ஆன்லைன்லயே கரண்ட் அடுப்பு இல்லை. சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் எங்க கொண்டு வந்துட்டு இருக்கான்னு சொல்லி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமக்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் உத்தரவாதம் கொடுங்கள். அதனால தான் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் சிறந்தவர்கள் நல்லவர்கள் அல்ல அது அல்லாதவர்கள் என்பதை நிர்ணயம் செய்வதற்காக மட்டும்தான் உங்களுக்கு ஜீவியத்தையும் உயிர் வாழ்வதையும் மரணத்தையும் நாம் கொடுத்திருக்கின்றோம் என்பதாக பெருமக்களே குர்ஆன் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. எனவே வாழ்க்கை என்பது எப்படி வேண்டுமானாலும் வாழ கொள்ளலாம், எவ்வளவு வேண்டுமானாலும், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம், எவ்வளவு பயான் வேண்டுமானாலும் நீங்க கேட்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மனிதர்களுடைய சிந்தனையிலே அல்லாஹ் நம்மை மோமின்களாக படைத்திருக்கின்றான், கண்ணியமானவர்களாக படைத்திருக்கின்றான். மோமினுடைய அடிப்படை கொள்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு சட்டதிட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற நோக்கம் சிந்தனை வந்தால் மட்டும்தான் அவருடைய தொழுகை அவருக்கு பயன் கொடுக்கும், அவருடைய நோன்பு அவருக்கு பயன் கொடுக்கும், அவருடைய ஹஜ்ஜி அவருக்கு பயன் கொடுக்கும். என்னென்ன இஸ்லாமிய கடமைகள் கட்டமைப்பு இருக்கின்றதோ அதுவெல்லாம் அவங்களுக்கு பயன் கொடுக்குமே ஒழிய இல்லை அப்படின்னு வைங்க. அல்லாஹ்வுடைய கட்டமைப்பு, பெயருக்கு நாங்கள் முஸ்லீமாக இருப்போம், பேர்லாம் அழகான பேர் வச்சிருப்போம், எல்லாம் பாதுகாக்கணும். இன்னைக்கு யாருமே துன்யாவில் யாருமே வைக்காத பேரா இருக்கணும். குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்க, கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, சார் ஊர்ல யாருமே இந்த பேர் வச்சிருக்க கூடாது. எப்படி பாருங்க, ஊர்ல எப்படி இப்படி பேர் யாருமே வச்சிருக்க, புதுசா ஏதாவது பேர் இருந்தா பாருங்க, புதுசா பாக்குறது சரி பெருமக்களே. அந்த புது பேர்ல எப்படிப்பா நீ வாழ்ந்தா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை என்ன, பெயர் நல்ல பெயர் சூட்டுங்கள், அந்த பெயரை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுது. இன்னைக்கு இந்த நிலைமையில் தான் பெருமக்களே மூமின்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் ஓடிக்கொண்டிருக்கின்றதை ஒழிய இப்படி இருந்தது என்று சொன்னால் சமுதாயம் அழிவுக்குள்ளாகும் என்பதாக குர்ஆன் தெளிவாக நமக்கு அத்தாட்சியாக பெருமக்களை சொல்லி காமிக்கின்றது.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு ஆற்றலையும் அறிவையும் சிந்தனையும் நமக்கு கொடுத்திருக்கிறான். சிந்திக்கக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள். அதனால தான் காட்டில் வாழக்கூடிய எவ்வளவோ என்ன ஜீவராசிகள் இருக்குது, கடல்ல ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகள் இருக்கு, எல்லாத்தையுமே சிறந்த படைப்புலாம் சொல்லது, மனிதர்களை சொல்றான். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு 6 அறிவு நாம கொடுத்த 6 அறிவுக்கு நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மூமின்களாக ஆயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். காலம் முழுவதும் வார்த்தைகள் வெளியாகின்றது, ஆனால் காலம் முழுவதும் செவிகளிலும் அந்த வார்த்தைகள் போகின்றது. ஆனால் முழுமையாக பின்பற்றக்கூடிய மனிதர்களாக நாம் இல்லை என்று சொன்னால் எந்த ரீதியிலே நீங்கள் மூமின் முஸ்லீம்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய கேள்வி இருக்கின்றதோ அந்த கேள்வியை சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல மூமின்களாக வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்து நல்லது புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.